Hi students, welcome to Vedhi Academy. So this video is very important, okay, as நம்ம ரொம்ப போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் 2025 எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து சில டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கவர்மெண்ட் has announced marking scheme. Okay, so எந்த question கேட்டால் எப்படி மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க அண்ட் வாட் ஆர் த திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட், என்ன மாதிரியான questions எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. that in detail we are going to discuss now. Okay, so marking schemes and answer techniques. So first thing which you want to keep in mind is என்ன கொஷின் கேட்டாலும் யூ ஹாவ் டு ரைட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூமரிக்கல்ஸ் கேட்குறாங்கன்னா யூ மஸ்ட் ரைட் ஆல் த ஸ்டெப்ஸ், எல்லா ஸ்டெப்ஸுமே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிவன் டீட்டெயில் எழுதணும் அண்ட் ஃபார்முலா எழுதணும், சொல்யூஷன் எழுதணும் அண்ட் ரிசல்ட் எழுதணும். டைரெக்டாக மைண்ட் கேல்குலேஷன் பண்ணி டைரெக்டாக ரிசல்ட்டுக்கு போகக்கூடாது. Many people will do that. Okay, if it is 2 mark 3 mark questions எல்லாம் you must do all the steps. ஏன்னா step marks allot பண்ணியிருக்காங்க. Okay, in all the exams we have step marks, so you must concentrate in writing all the steps. எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் இஃப் யூ ஹாவ் அ டயக்ராமேட்டிக் கொஸ்டின் அதில் பார்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மார்க் பண்ணணும், அதை பாதியில் விட்டுறக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் திங், லாஸ்ட் ஆன்சர் இன்கரெக்டாக இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் இன்கரெக்டாக இருந்தாலும் மற்ற ஸ்டெப்ஸுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ this question is from physics. Okay, 10th grade physics. ஸோ கிவனுக்கு ஃபார்முலா அண்ட் சொல்யூஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சருக்குன்னு யூ ஹாவ் செப்பரேட் மார்க் ஃபார் ஈச் ஸ்டெப்ஸ். சப்போஸ் இது லாஸ்ட் ஆன்சர் தப்பாக இருந்தாலும் யூ வில் பி கெட்டிங் 1.5 mark for this question. ஓகே, ஸோ மேக் ஷியர் யூ ஆர் ரைட்டிங் எவ்ரி திங் இன் டீட்டெயில், லைக் எல்லாத்தையுமே ஸ்டெப்ஸ் வைஸ் எழுதுறீங்களான்னு செக் பண்ணிடுங்க. டோன்ட் ஸ்கிப் எனி கொஸ்டின்ஸ் இன் த எக்ஸாம் ஹால். And coming to the next point is very important. ஸோ திங் என்னென்னா, நம்ம எந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, லாஜிக்கல் ரீசனிங், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது நோட் பண்ணுறீங்கன்னா மேக் ஷியர் அண்ட் ஹாவ் அ லிட்டில் மோர் கான்சன்ட்ரேஷன் இன் தேட், பிகாஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சிபிஎஸ்சி மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க கொஷின் எடுக்கும்போது. அண்ட் ஒன் மோர் திங், யூ மஸ்ட் ப்ரிசைஸ் யுவர் ஆன்சர். ஸோ கிறிஸ்பாக ஷார்ட்டாக இருக்கணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது கெமிஸ்ட்ரியில், சயின்ஸ் கெமிஸ்ட்ரியில் யூ கேன் see some questions like பி ஸ்ட்ரிங் is treated with பேக்கிங் சோடா, அப்போ என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி லைக் ஃபார்மர்ஸ் வந்து சாயில் கூட ட்ரீட் பண்ணும்போது என்ன மாதிரி அசிடிக்கிட்டி ஆர் பேசிக் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டாக இருக்கா, ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை யூ கேன் எக்ஸ்பெக்ட். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் வளன்னு நீங்கள் ஆன்சர் எழுதக்கூடாது. யுவர் ஆன்சர் மஸ்ட் ப்ரிசைஸ்ட். ஸோ சிம்பிளாக கிறிஸ்பாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஆசிட், இது பேஸ், சாயில் வந்து நியூட்ரலாக மாற்றணும் இல்லை பேசிக்காக மாற்றணும் அப்படின்னு கிறிஸ்பாக ஆன்சர் பண்ணால் போதும். வளன்னு எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக டீட்டெயில்டாக கொடுக்கக்கூடாது. அண்ட் தெர் இஸ் அ கவுண்ட், லைக் 2 mark கொஷின்னா இத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கணும், 3 mark கொஷின்னா இத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கணுங்கிற கவுண்ட் இருக்குது. யூ மஸ்ட் ஃபாலோ தேட். அதிகமாக எழுதினா அதிகமாக மார்க் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. ஓகே, third thing which you want to remember is word limit. ஸோ எந்தெந்த கொஷனுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கணுன்ற லிமிட்டேஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம எழுதணும். நிறையா எழுதினா நிறையா மார்க் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க, they will not give. ஸோ நமக்கு என்ன வேணுமோ கீ பாயிண்ட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஸோ while you are preparing for the exam, concentrate in key points in all the answers. Okay, so suppose if it is section B, that is 2 mark question, 40 words வரைக்கும் இருந்தால் போதும். You should not write more than this. And 3 mark question, you can go up to 60 words, whereas D, that is 5 mark question, you can go up to 120. And this E section will be changing according to the subject. In science it is case study, so 1 mark 2 marks பேஸ் பண்ணி வந்ததுன்னா இந்த 40-20 வேர்ட்ஸை தாண்டக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு பேசேஜ் மாதிரி எழுத வந்தால் more than 100 words போகக்கூடாது. ஓகே, and if any diagrammatic question is asked, like draw the electron dots, இல்லை ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டோட டயக்ராம் வரைய சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா மேக் ஷியர் யூ ஆர் ட்ராயிங் இட் அண்ட் அதோட பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறமான்னு பாருங்கள். சப்போஸ் இன் கெமிஸ்ட்ரி இஃப் யூ ஆர் ட்ராயிங் எனி கெமிக்கல்ஸ், மேக் ஷியர் கெமிக்கல் நேம்ஸ் அங்கே எழுதுறீங்களான்னு பாருங்கள். அண்ட் இஃப் இட் இஸ் பயாலஜி, மேக் ஷியர் ஆர் கான்சன்ட்ரேட்டிங் இன் அ பார்ட்ஸ். அண்ட் இஃப் இட் இஸ் ஃபிசிக்ஸ்,
நம்ம சர்க்யூட்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அந்த இடத்துல கரெக்டாக லேபிள் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் அவசரத்தில் லைக் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் மறைஞ்சிட்டோம்ல அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணாமல் just sit and once take a minute and check whether you have done everything properly. Okay, now coming to the next thing, very important, presentation is very 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 important. This is one of the board paper. So நம்ம எழுதுகிற answer even in a figure in a diagrammatic question like circuit வரைஞ்சிருக்காங்க, you can see plus minus and the arrow marks and அந்த பர்டிகுலர் apparatus-ஓட நேம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி எவ்ரிதிங் யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட். சி ஈவன் த எட்ஜஸ் தே ஹவ் கிவன் வித் எஸ் என் எந்த சைடு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. தட் எவ்ரிதிங் இன் டீட்டெயில் யூ வாண்ட் ரைட். சி ஈவன் திஸ் அந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்களா? தட் எவ்ரிதிங் யூ வாண்ட்ஸ் கான்சன்ட்ரேட். அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கரெக்ஷன் பண்ணுறவங்கள டென்ஷன் ஆக்கக்கூடாது. பேப்பரை பார்த்ததுமே டென்ஷன் ஆக்குற மாதிரி கிறுக்கி தள்ளக்கூடாது. டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். யூ ஹாவ் இனஃப் டைம். 3 ஹார்ஸில் வெறும் 70 or 80 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் டேக்கிங் அண்ட் இனஃப் டைம் டு ஆன்சர், கான்சன்ட்ரேட் அண்ட் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ ஹரிபரியாக எழுதிட்டு லாஸ்ட் டைமை வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் ஆல் திஸ் டைம் ஃபார் ஆன்சரிங். ஸோ பல்காக நீங்கள் லைக் 5 மார்க்கோ இல்லை 2 பேஜ் 3 பேஜ்னு எழுதுகிற மாதிரி சயின்ஸில் கொஷின்ஸ் வரப்போகிறதே கிடையாது. யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன்லி 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் இவ்வளோ தான் வரும். இதவே தான் சப்டிவிஷன்ஸாக உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்க போகிறாங்க. ஸோ யூ வில் பி ஹேவிங் அன் இனஃப் டைம். ஸோ அடிஷ்னல் பாயிண்ட் இஸ் லைக் நீங்கள் எந்த கொஷினாவது எழுதுனீங்கன்னா கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும்னா டேக் பென்சில் அண்ட் அண்டர்லைன். ஓகே, டேக் பென்சில் அண்ட் அண்டர்லைன். அது வந்து இன்னும் அடிஷ்னலாக இருக்கும். கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஆன்சரை ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். தட் வில் பி அன் ஆடட் பெனிஃபிட். வளவலன்னு எல்லாத்தையும் செக் பண்ணாமல் உங்களோட கீவேர்ட்ஸை பார்த்து டக்குன்னு மார்க் கொடுக்குறதுக்கு. Okay, and if it is 1 mark, make sure you are writing an option and answer. For example, இப்போ மல்டிபிள் சாய்ஸில் ஏ ஆன்சர் இருக்குது, ஏ ஆன்சர் தான் கரெக்டு, தட் இஸ் வாட் யூ ஆர் சூஸ்ட் அப்படின்னா ஏன்னு போட்டு ஏக்கான ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஃபியூ பீப்புள் வில் பி ரைட்டிங் லைக் ஏன்னு போட்டு மற்ற ஆப்ஷனோட ஆன்சர் எழுதுவாங்க. ரைட்டிங் 2 டிஃப்ரெண்ட் திங் ரைட், அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் ரைட்டிங் அந்த ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் எழுதுகிற மாதிரி செக் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் வெரி இம்பார்ட்டண்ட், லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸாமை முடிக்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் 10 மினிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, லாஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் 10 மினிட்ஸ் உங்கள் பேப்பர் செக்கிங்கான டைமாக மட்டும்தான் இருக்கணும். அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் உட்காந்து எழுதுகிற மாதிரி எண்டு வரைக்குமே உங்களோட டைமை தள்ளிட்டு போகக்கூடாது. ஓகே, கீப் தேட் இன் த மைண்ட். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, all the best for your exam.